வணக்கம் நண்பர்களே, மோட்டார் பைக் தமிழ். நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்து ஆல் ரவுண்ட் கார்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதாவது பம்பர்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓலா வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரி, எந்தெந்த ஸ்க்ரூ எங்கெங்கே வருதுன்னு சில பேருக்கு எனக்கும் டவுட் இருந்தது. அதே டவுட் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அதனால் அந்த எங்கெங்கே எந்தெந்த ஸ்க்ரூ வருது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வி கிளாம்ப் மாதிரி ஒன்று வரும். இது வந்து இங்கே இந்த பேக் ஹூக்கோட கொக்கியில் வந்து ஸ்க்ரூ கட்டிட்டு நம்ம அந்த இடத்துல மாட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு இங்கே ஒரு போல்டு, இங்கே ஒரு போல்டு, லெஃப்ட் சைட் பம்பருக்கு ஒரு போல்டு, ரைட் சைட் பம்பருக்கு ஒரு போல்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட் பம்பர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஸ்க்ரூ வருமா, இங்கே ஒரு போல்டு. இது வந்து ஸ்க்ரூ வரும், இது வந்து பர்ச்சேஸ் போல்டு வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூ பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடுத்தது இந்த பக்கமும் அதே மாதிரி தான். நம்ம இந்த இடத்துல ஒரு பர்ச்சேஸ் போல்டு, இந்த சைஸ்ல ஒரு 2 சைஸ் ஸ்க்ரூ வரும், இங்க ஒரு பர்ச்சேஸ் போல்டு வரும், ஃபிட்டிங் வரும். இது வந்து தனியா கொடுத்துருவாங்க. நம்ம இதுல எல்என் கீயை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று வெயிட் கொடுத்துருப்பாங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மாட்டிக்கங்க. எனக்கு நான் மாட்டக்குள்ள இந்த தனியாக கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இது எங்கடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தேகம். அப்புறமா நான் ஒவ்வொரு பொருளாக மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இது இங்கே தான் வரும்ன்றது கன்ஃபார்ம் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் பம்பரு. இந்த மாதிரி மாடல் தான் வருது. பேக் பம்பரு நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்குறாங்க பம்பரு. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீட்டுக்கு அடியில் நம்ம டிக்கி கழட்டுற மாதிரி இருக்கும். டிக்கி கழட்டுறதுக்கு 1 2 3 4, இதில் 1 5, இங்கே 1 6, இங்கே 1 7, இங்கே 1 8 ஸ்க்ரூ நம்ம கழட்டுற மாதிரி இருக்கும். 8 ஸ்க்ரூ கழட்டினோம்னா நமக்கு டிக்கி தனியாக வந்துடும். டிக்கி கழட்டிட்டு நம்ம இந்த சீட் ஹேண்டர்லேயே ஃபர்ஸ்ட் போர்டில் வந்து நம்ம கிளாம்ப் வச்சு மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதோட கிளாம்ப் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரி தான், 2 பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த பினியன் புட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? பினியன் புட்ரஸில் இந்த எல்என்கே போல்டு கொடுத்துருப்பாங்க, 2 போல்டு. அந்த எல்என்கே இந்த செட்டை 2ஐயும் கழட்டிட்டு அடியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சைடும் அதே மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. எல்என்கே போல்டு கட்டிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்குள்ள பம்பர் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபிட்டிங் இவ்வளோதான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபிட் பண்ணுறதுனால நானும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி தான் ஃபிட் பண்ணேன். சரி, அந்த மாதிரி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னாக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவைப்படுறீங்க பார்த்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.